ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பாரதியோட பேக்கை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் சேர்ந்துருந்த அந்த கல்யாண ஃபோட்டோ தான் இருக்குது. இதை பார்த்ததுமே ஆதி நினைக்கிறாங்க, சரவணன் நம்மக்கிட்ட காட்டினா அதே ஃபோட்டோ தான் பாரதியும் வச்சுருக்குறாங்க. அப்போ உண்மையிலேயே எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அப்போ நான் தான் பாரதியோட கணவரா? இந்த ரெண்டு குழந்தைங்களும் என்னுடைய குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு கேள்வியாக அவங்க ஆதிக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு கார்டு இருக்கவும் அதை பிரித்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்த அந்த திருமண பத்திரிக்கை தான் அதில் இருக்குது. இதை படித்ததுமே உடனே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, எனக்கும் பாரதிக்கு கல்யாணம் நடந்த எல்லா ப்ரூஃபுமே இதில் இருக்குது. ஆனால் எதுக்காக பாரதி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இதை பற்றின எதுவுமே ஞாபகத்தில் வராமல் இருக்குது. அப்போ என்ன தான் நடந்திருக்கும்? எனக்கு எப்படி இதெல்லாம் நான் மறந்தேன்? அதாவது என்னெல்லாமோ மறக்கலாம், ஆனால் தன்னுடைய கல்யாணத்தையும் குழந்தைங்களையும் மறப்பாங்களா என்ன? எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி என் கல்யாண விஷயத்தையும் என் குழந்தைங்களையும் நான் மறந்து போனேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாரதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்தாலோ குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்தாலோ என்னுடைய உள் மனசு மட்டும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்தவித ஆபத்தையும் வரவிடாமல் தடுக்கணும்னு எனக்குள்ள இனம் புரியாத ஒரு பாசம் அவங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி நினச்சிக்கிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்க்கும்போது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக டாக்டர்கிட்ட போகிறாங்க. அங்கே போனதுமே ஆதி இந்த விஷயத்தை பற்றிலாம் அவங்க கேட்கவும் இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, என்னது இவருக்கு நம்ம தானே ஞாபகத்திலலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு 5 வருஷ ஞாபகத்தையும் நம்ம தான் அழித்தோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு? இந்த விஷயம்லாம் மித்ராவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மித்ரா கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க எனக்கு இதெல்லாம் மறந்து போச்சுது? அதாவது எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே நான் மறந்துட்டு நான் என்னென்னா மித்ராவை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படி நான் என் கல்யாண விஷயமோ என் 2 குழந்தைகளை நான் எப்படி நான் மறந்தேன்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. ஆனால் ஆதித்யாவுக்கு ஒரு ஆபத்து வந்தாலோ பாரதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ எனக்குள்ளே ஏதோ ஒன்று தோண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்கூட இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் மனசை எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லப்போனால் பாரதி என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபாக தான் நான் சந்தித்தேன். எத்தனையோ பேர் என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாரதி மேலே மட்டும் எனக்கு தனியான ஒரு பாசம் இனம் புரியாத ஒரு அன்பு வந்தது. அது எதனாலன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அப்போ இதனால் நடந்தனால தான் இதெல்லாம் காரணமா? எப்படி நான் மறந்தேன்? எனக்கு தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுடைய எல்லா கேள்விக்கும் என்னால் உடனடியாக பதில் சொல்ல முடியாது அப்படிங்கவும், இல்லைங்க உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், எனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், சரி பாரதி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா டாக்டர் மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஆதி இந்த மாதிரிக்கு தனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்த அந்த ஃபோட்டோ பத்திரிக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. எனக்கும் பாரதிக்கு என்ன சம்பந்தம்? நான் எப்படி கல்யாணத்தை மறந்தேன், குழந்தைங்களை மறந்தேன்னு சொல்லிக்கிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. எப்படியாவது எனக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ட்டு இங்கே இருக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு? உன் பேச்சை கேட்டு தானே நான் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துலேருந்து நான் அழிச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அப்படிங்கவும், இதை கட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவுமே சொல்லிடாதீங்க அப்படிங்கவும், இல்லை ஆதி பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறாரு, எனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மாட்டேன்னு சொன்னாலும் அவர் வேறு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் அவருக்கு தெரிய தானே வரும் அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும், இது கேட்டதுமே மித்ராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்க, நீங்கள் ஆதிக்கிட்ட பேச்சு கொடுத்து சமாளிச்சிட்றீங்க, நான் ஏதாவது யோசனை பண்ணிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சுதாகர் மித்ரா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மித்ரா, என்ன பதட்டமாக இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைண்ணா எல்லாமே கைமீறி போச்சுது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்த அந்த ஃபோட்டோவை அவர் பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கல்யாண பத்திரிக்கையும் அவர் பார்த்துருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, தனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அங்கே போயிருக்கிறாரு. அவங்க தான் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. 5 வருஷம் ஞாபகத்தை எல்லாத்தையுமே நான் அழிச்சிருக்கிறேன்,
இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற உண்மை மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சுதாகரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா இப்படி நடந்து போச்சு அப்படிங்கும்போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல, சரி நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, ஆனால் எப்படியாவது சமாளித்து ஆதியை இங்கே அழைச்சிட்டு வர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி வந்து அங்கே ரூமுக்குள்ளே வரவும் அப்போ அவங்க பேக் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. அதை பார்த்ததுமே அவங்க வந்து உடனே அதிர்ச்சியாகி அவங்க வந்து பார்க்குறாங்க. அதாவது தனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்து அந்த ஃபோட்டோலாம் இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறமா கல்யாண பத்திரிக்கை எதுவுமே இல்லாமல் இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எப்படி இதெல்லாம் காணாமல் போச்சுதுன்னு ஒன்றுமே தெரியலையே, யார் வந்திருப்பாங்க, யார் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ குழந்தைங்களும் அவங்க பாரதியோட பாட்டியும் வராங்க. ஆமாம் நீங்கள் யாராவது பேக் ஓப்பன் பண்ணி இது ஃபோட்டோ ஏதாவது எடுத்தீங்களான்னு சொல்லும் போது நாங்களே இப்போ தான் ரூமுக்குள்ளே வரோம், எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பாட்டியும் தமிழும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை வந்து அப்பா தான் இதெல்லாம் எடுத்துருப்பாரோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம்மா அப்பாவுக்கு நம்ம மேலே ஏதோ சந்தேகம் வந்திருக்குது, அதனால தான் அவர் துருவி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டியும் அதே மாதிரிக்கு சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா பாரதிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது, சரவணன் ஒரு வேளை உண்மையை சொல்லியிருப்பாரோ, அதனால தான் கோயிலேருந்து வந்ததுலேருந்து அவர் இந்த மாதிரிக்கு ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருந்தார், சரவணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாரதி சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க உண்மையை போட்டு நான் உடச்சிட்டேங்கிறத சொல்லுவாங்களா, ஆதிக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற உண்மை வந்து சொல்லுவாங்களா, அடுத்தது பாரதி இதை கேட்டு அதிர்ச்சி அடைவாங்க. என்ன நடக்குன்னு பார்க்க